அனைவருக்கும் வணக்கம். உங்கள் நான் தனசேகரன். இன்றைய காணொளியில் யூஜிடிஆர்வி ஃபிசிக்ஸ் யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸில் இடம்பெறக்கூடிய பூலியன் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றத அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா கொஷினாக கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா y = ab + a bar c ப்ளஸ் ஏபி பார் சி வித்தின் ப்ராக்கெட் ஏபி ப்ளஸ் சி அப்படி இருந்தால் எப்படி பண்ணணும்? லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முதல்ல என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணிடணும், வெளியே இருக்க கூட டேமாக கூட. அப்போ என்ன வரும் பாருங்கள், ஏபி ப்ளஸ் ஏ பார் சி. இந்த டேம் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் வரும் பாருங்கள், ஏ பி பார் சி AB plus AB bar C into C. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா AB இது வந்து ஹோல் பார், AC ஹோல் பார் ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே B இருக்குது, இங்கே பி பார் இருக்குது, பி இருக்குது. இது பாருங்கள், பி இதில் ஏஏ சி பி பார் பி ப்ளஸ் 2 சி இருந்தால் சிங்கிளாக தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏ பி பார் சின்னு எழுதுகிறேன். இங்கே நமக்கு தெரியும் ரூலு, பி பார் பின்னு இருந்தால் அந்த ஆன்சர் வந்து 0. 2 சின்னு இருந்தால் நம்ம என்ன எழுதுனா சின்னு எழுதணும். அதை வச்சு தான் இங்கே சிம்பிளை பண்ணுங்க. இப்போ இந்த டேம் ஃபுல்லாக என்ன ஆகிட்டா 0 ஆகிடும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா AB ப்ளஸ் AC பார் ப்ளஸ் AB பார் C அப்படின்னு வரும். இந்த AC எப்படி இல்லைன்னா டிமார்கன் யூஸ் பண்ணி AC ஹோல் பாராக இருந்துச்சுன்னா A பார் ப்ளஸ் C பார் அப்படின்னு எழுதலாம். அதை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்படி பண்ணுறப்ப என்ன வரும் பாருங்க, AB ப்ளஸ் A bar plus C bar plus A B bar C. இதை கொஞ்சம் சின்ன அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறேன்னா A bar plus AB plus C bar A B bar Cன்னு எழுதுகிறேன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏ பார் ப்ளஸ் ஏபிஏ எப்படி சிம்பிளை பண்ணது அதுக்கு நான் ஆன்சரை வந்து ஒன்று போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ இல்லைன்னா என்னுடைய யூடியூப் சேனல் அந்த வீடியோ பார்த்துருங்க. அதுக்கான ரிசல்ட் என்ன கொடுத்துருங்க பாருங்கள். ஏ பார் ப்ளஸ் ஏபிஏ நம்ம என்னென்ன எழுதலைன்னா ஏ பார் பி அப்படின்னு எழுதலாம். அதை தான் இங்கே எழுத போகிறேன். ஏ பார் ப்ளஸ் ஏபிஏ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் இது ஈக்குவல் டு பாருங்கள் ப்ளஸ் பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த 2 டேர்ம் சேர்ந்து நம்ம என்ன பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறப்போ ஏ பார் ப்ளஸ் பின்னு வந்துடும் ப்ளஸ் சி பார் அகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஏபி பார் சி. இப்போ இதே ரூலு தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா சி பார் இருக்குது, ஓகேங்களா? ஏக்கு பதிலாக சி இருக்குது ப்ளஸ்ஸு இந்த ஏ தானேன்னா சி. இந்த ஹோல் டைம் நம்ம என்ன எடுக்கிறோன்னா பின்னு எடுக்கிறோம், ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி பார் அப்படியே வந்துடும். பி டேம்னா இருக்குங்க ஏபி பார். அப்போது இந்த டேமை இந்த ரூல் கூட யூஸ் பண்ணுறேன். ஏ பார் ப்ளஸ் ஏபி ஈக்குவல் எப்படி இருக்குன்னா ஏ பார் ப்ளஸ் பின்னு எழுதலாம். அந்த ஏ பார் பதிலாக என்ன இருக்குன்னா சி பார் இருக்குது, ஓகேங்களா? அடுத்து அந்த ஏக்கு பதிலாக இங்கே என்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இருக்குது. இங்கே பார் சி பார் இருக்குது, இங்கே சி இருக்குது. அந்த பி அப்படின்றத இங்கே என்ன எடுக்கணும்னா ஏ ப்ளஸ்
சாரி ஏ பி பார்னு எழுதணும். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் ப்ளஸ் பி ப்ளஸ் சி பார் ப்ளஸ்ஸு ஏ பி பார்னு வரும். இதை ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் ப்ளஸ்ஸு சி பார் ப்ளஸ் பி ஏ பி பார். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூல் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ரூல் பார்த்தீங்கன்னா ஏ பார் ப்ளஸ் ஏ பி பார் ஈக்குவல் டு அது எப்படி எழுதலாம்னா ஏ பார் ப்ளஸ் பி பார்னு எழுதலாம். அப்போ இந்த 2 டேர்ம் இருக்குது பாருங்கள். ஏ பாரும் ப்ளஸ் ஏ பி பாரை நம்ம என்ன எழுதலாம்னா ஏ பார் ப்ளஸ் பி பார்னு எழுதலாம். எந்த 2 டேர்மு? இந்த ஏ பாரும் ஏ பி பார் பதில் என்ன எழுதலாம்னா ஏ பார் ப்ளஸ் பி பார் எழுதலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்கள். ஏ பார் ப்ளஸ் பி பார் இந்த 2 டேர்ம் பதிலாக ப்ளஸ் பி அடுத்து வந்து சி பார் அப்படின்னு வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 வேலையும் நம்ம என்ன எழுதலாம் நமக்கு தெரியும். பி பார் ப்ளஸ் பி ஈக்குவல்னா எதுவும் 1ன்னு எழுதும். அப்போ இது என்ன வரும் பார்த்திங்கன்னா ஏ பார் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி பார். அப்போ 1 ப்ளஸ் சி பார் ஆன்சர் என்ன வருதுன்னா 1. அப்போ ஏ பார் ப்ளஸ் 1ன்னு வரும். அகைன் ஏ பார் ப்ளஸ் 1ன்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா 1. ஸோ சில சம் எவ்வளோ பெருசாக போட வேண்டியது இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த பூலியன் அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி ஃபார்முலாலாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். மெமரி பண்ணால் தான் வந்து இந்த சிம்ப்ளிகேஷன் கொஞ்சம் கஷ்டமாக கட்டினா டக்குன்னு ஈஸியாக போகணும். நம்ம இந்த ரூலே தெரிலன்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு வந்து லேட் ஆகும், ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சரிங்க டீச்சர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டிபி அகாடமி திருவள்ளூர் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கான மொபைல் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நன்றி.